இந்த மைசூர்குமார் வீடு கட்டி முடித்தோடனே கூப்பிட்றேன், யாருக்கு என்னென்னு பிடிக்குமோ, கடாக்கறி வேணுமா கடாக்கறி, மாட்டுக்கறிங்கிறியா மாட்டுக்கறி, பன்னிக்கறிங்கிறியா பன்னிக்கறி, அதுக்கு தனித்தனியாக நானே என்ற கையால் சமைச்சு நம்மளும் ஓடணும்னு ஆசை. ஒரு 2 மாதத்தில் மைசூர்குமார் வீட்டு வேலையை முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வைக்கிற வாங்க. ஒரு என்ன கறி பிடிக்குமோ அந்த கறி சாப்பிடலாம். அது எங்கள் கையால் சமைக்கணும். இப்படி சமைக்கணும் கடவுள். திங்காதவங்க திம்பானுங்க. இந்த மாதிரி சமைச்சு கொடுத்துட்டான். சாப்பிட்டதே இல்லை, சாப்பிட்றதுக்கு விருப்பமே இல்லாதவங்க கூட ஒரு ரூபாய் எடுத்து தின்ட்டானா ஒரு கட்ட சோறு இருக்கும். அந்த வறுவல் பாருங்க எப்படி கதை நிற்குது பாருங்க. ஒரு கிரேவிக்கும் அந்த கலருக்கும் கரெக்டான காரம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு கறி பத்தாதுங்க நல்லா திங்கிற ஆளுக்கு. இதே மாதிரி நான் பாங்காட்டில் வச்சு ஒரு நாள் வறுத்தேன். அந்த பள்ளத்தண்ணிக்கும் அதுக்கு அவ்வளோ அபாரமாக இருந்தது. அதே ருசிப்பு வந்துருக்குதுங்க. இந்த பெப்பருமே அப்புறம்